நரகம் பை டான் பிரவுன். முன்னதாக, நான்தான் நிழல். இந்த துயர் மிகுந்த நகரத்தின் மீது நான் பறந்து கொண்டிருக்கிறேன். முடிவற்ற கடும் துயரத்துடன் பறக்கிறேன். ரிவார்னோ ஆற்றின் கரையோரமாக மூச்சடைக்கும் போராட்டத்துடன் இடது பக்கமாக வயாடே கேஸ்டாலனி நோக்கி திரும்பி வடக்கு பக்கமாக என் வழியை அமைத்து கொண்ட நான் யூபிசி மியூசியத்தின் நிழலை நெருங்கிக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் இப்பொழுதும் என்னை விரட்டியபடியே இருக்கிறார்கள். இரக்கமில்லாத தீர்மானத்துடன் என்னை விரட்டி கொண்டிருக்கும் அவர்களுடைய காலடி சத்தம் இப்பொழுது இன்னும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. பல வருடங்களாக அவர்கள் என்னை விரட்டி கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய இருப்பு என்னை பாதாளத்திலேயே இருக்கும்படி வைத்திருக்கிறது. பாவ மன்னிப்பை தீர்மானிக்கும் இடத்தில் வாழ நான் நிர்பந்திக்கப்பட்டேன். ஒரு கோத்னிக் அசுரனை போல் பூமிக்கு கீழே சிறைப்பட்டேன். நான்தான் நிழல். இங்கிருந்து மேலே இருக்கும் தரையில் இருந்து வடக்கு நோக்கி நான் என் பார்வையை திருப்பினேன். ஆனால் விமோசனத்திற்கான நேரடி பாதையை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. எபனைன் மலத்தொடர்கள் விடியலுக்கான முதல் ஒளியை வீசுகின்றன. ஒரே ஒரு முள் மட்டும் கொண்ட கடிகாரத்துடனும் பாதுகாப்பு அரண் கோபுரத்துடனும் வீற்றிருக்கும் அந்த மாளிகையை நான் கடந்தேன். பியாசா டி சன் ஃப்ரேசன்சே நகரில் அதிகாலை வேளையில் தங்களுடைய அடித்தொண்டையில் பேசும் வியாபாரிகளின் குரல்களுக்கு இடையிலையும் டிம்பரோ டோட்டா காஃபி மற்றும் வறுத்த ஆலிவ்களின் மணங்களுக்கு இடையிலுமாக நான் வளைந்து நெளிந்து சென்று கொண்டிருந்தேன். பெர்கல்லோவை கடக்கும் முன்னர் பேடியா கோபுரத்தை நோக்கி மேற்கு பக்கம் திரும்பிய நான் அந்த படிக்கட்டுகளின் அடியில் இருந்த கனமான இரும்பு கேட்டில் வேகமாக மோதிக்கொண்டேன். இங்கே எல்லா தயக்கங்களையும் பின்னுக்கு தள்ளிவிட வேண்டும். நான் அந்த கைப்பிடியை திருகினேன். என்னால் திரும்பி வரவே முடியாது என்று தெரிந்த பாதைக்குள் நான் அடியெடுத்து வைத்தேன். குறுகலாக இருந்த படிக்கட்டுகளில் ஏறினேன். அந்த படிக்கட்டு மேல் நோக்கி சுழன்று செல்லக்கூடியதாக இருந்தது. பளிங்கு கற்களால் ஆன அது ஒன்றை ஒன்று பின்னி பிணைந்திருந்தது. அந்த குரல்கள் கீழிருந்து எதிரொலித்தன. அவை இறைஞ்சின. விடாப்படியாக எனக்கு பின்னால் வந்த அவர்கள் என்னை நெருங்கிவிட்டனர். வருவது என்னவென்று அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு நான் என்ன செய்தேன் என்பதும் தெரியாது. கேடுகெட்ட நிலம். நான் மேலே ஏறிக்கொண்டிருக்கும் போது கண்ணுக்கு தெரிந்த காட்சிகள் தெளிவற்று போயின. பேராசை கொண்ட உடல்கள் நெருப்பு மழையில் துள்ள துடித்து கொண்டிருந்தன. பெருந்தீனி மீது ஆசை கொண்ட ஆன்மாக்கள் மலத்தில் மிதந்து கொண்டிருந்தன. துரோக மனம் கொண்டவர்கள் சாத்தானின் பனிக்கட்டி பிடியில் உறைந்து கொண்டிருந்தார்கள். படிக்கட்டின் இறுதியை எட்டிய நான் உச்சியை வந்தடைந்தேன். காலை நேர ஈர காற்றினூடாக மரணத்திற்கு அருகாமையில் தடுமாறி நின்றேன். மதில் சுவரின் இடுக்குகள் வழியாக தெரிந்த பிரதான சுவற்றை நோக்கி நான் விரைந்தேன். என்னை நாடு கடத்தியவர்களிடமிருந்து நான் புகலிடம் அடைந்த இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நகரம் கீழே வெகு தொலைவில் இருக்கிறது. அந்த குரல்கள் இப்பொழுதும் அழைத்தன. எனக்கு பின்னால் நெருங்கி வந்தன. நீ செய்திருப்பது பைத்தியக்காரத்தனம். பைத்தியக்காரத்தனம் பைத்தியக்காரத்தனத்தையே பிறப்பிக்கும். கடவுள் மீதுள்ள அன்பினால் நீ அதை எங்கே மறைத்து வைத்திருக்கிறாய் என்று சொல் என்று அவை அலறின.
அதே கடவுள் மீதுள்ள அன்பினால் நான் அதை சொல்லப் போவது இல்லை. சில்லிட்டு போன கல்லிற்கு முதுகை காட்டியபடி எழுந்து நின்ற நான் சுற்றி வளைக்கப்பட்டேன். அவர்கள் என் பச்சை நிற கண்களை உற்று பார்த்தார்கள். அவர்களுடைய தோற்றம் இருளடைந்து போயிருந்தது. அது தூண்டச் செய்வதாக அல்லாமல் அச்சுறுத்துவதாக இருந்தது. எங்களுடைய வழிமுறைகள் பற்றி உனக்கே தெரியும். அது எங்கே இருக்கிறது என்பதை உன்னை கட்டாயப்படுத்தி சொல்ல வைப்போம். இதற்காகத்தான் நான் சொர்க்கத்தை நோக்கி பாதி தூரம் ஏறிவிட்டேன். எந்தவித எச்சரிக்கையும் இல்லாமல் அந்த இடத்தை அடைந்த நான் உயர்ந்திருந்த வலைமுகிட்டிற்குள்ளாக என் கைகளை விட்டு துழாவி மேலே இழுத்து கொண்டேன். கால் முட்டிகளால் அணைத்து மேலே ஏறிய பின்னர் அந்த சரிவான பாதையில் தள்ளாடியபடியே நின்றேன். இந்த பாதாளத்திற்கு அப்பால் எனக்கு வழிகாட்டுங்கள், வெர்ஜில். அவநம்பிக்கையுடன் முன்னோக்கி விரைந்த அவர்கள் என் கால்களை பிடித்திழுக்க நினைத்தார்கள். ஆனால் என்னுடைய சமநிலையால் அச்சமுற்று காலை பிடித்து தொங்கினார்கள். இப்பொழுது அவர்கள் முற்றிலும் நம்பிக்கை அற்ற நிலையில் யாசகம் கேட்கிறார்கள். ஆனால் நான் திரும்பிக் கொண்டேன். நான் என்ன செய்தாக வேண்டும் என்று எனக்கு தெரியும். எனக்கு கீழே மிக மங்கலாக வெகு தொலைவில் செந்நிறத்திலான சாய்தள கூரை நாட்டுப்புறத்தில் பறந்து விரிந்து இருக்கும் தீக்காடாக தெரிந்தது. அது ஒரு காலத்தில் கியாட்டோ, டொனாடேலோ, புருனெலேஷி, மைக் கேலாஞ்சலோ, பொட்டிசெலோ போன்ற மாமேதைகள் சுற்றித் திரிந்த அழகிய நிலத்திற்கு ஒளிவூட்டியது. அதன் நுனிக்கும் என் கால் விரல்களுக்கும் இடையே ஒரு அங்குலம்தான் இருந்தது. கீழே வா, இன்னும் நேரம் இருக்கிறது. அவர்கள் அலறினர். பாவப்பட்டவர்களே, நீங்கள் இன்னும் எதிர்காலத்தை பார்க்கவில்லையா? என் படைப்பின் அற்புதத்தையும் அத்தியாவசியத்தையும் நீங்கள் இன்னும் உணர்ந்து கொள்ளவில்லையா? நான் இந்த முற்றான தியாகத்தை மகிழ்ச்சியுடன் செய்கிறேன். நீ தேடுவது கிடைக்கும் என்ற கடைசி நம்பிக்கையையும் இது முற்றாக அழித்துவிடும். உரிய நேரத்தில் நீ அதை கண்டுபிடிக்க முடியாது. ஆயிரக்கணக்கான அடிகள் கீழே காஃபில் ஸ்டோன் வியாசா ஓர் அமைதியான சோலையைப் போல் அடிபணிந்து இருக்கிறது. நான் நீண்ட காலமாக காத்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய மிகப்பெரிய செல்வத்தை கொடுத்தும் வாங்க முடியாத ஒரே பண்டம் காலம் மட்டுமே. இந்த கடைசி நொடிகளில் நான் இந்த பியாசாவை உற்று பார்க்கிறேன். என்னை துணுக்குற செய்த காட்சியை உணர்ந்து கொள்கிறேன். நான் உன் முகத்தை பார்க்கிறேன். நீ நிழல்களில் இருந்து என்னை மேல் நோக்கி உற்று பார்க்கிறாய். உன்னுடைய கண்கள் பனித்திருக்கின்றன. அவற்றில் நான் செய்து முடித்தவற்றிற்கான மரியாதை உணர்வு எனக்கு தெரிகிறது. எனக்கு வேறு வழியில்லை என்று உனக்கு தெரியும். மனித குலத்தின் மீதுள்ள அன்பினால் நான் என்னுடைய மகா படைப்பை காப்பாற்றியே ஆக வேண்டும். அது இப்பொழுதும் வளர்ந்து கொண்டிருக்கிறது, காத்திருக்கிறது. நட்சத்திரங்கள் எதையும் பிரதிபலிக்காத காயலின் இரத்தச் சிவப்பான நீர்நிலைக்கு அடியில் மெதுவாக கனன்று கொண்டிருக்கிறது. அதனால் நான் என் கண்களை உன்னிடமிருந்து விடுத்து தொடுவானத்தை நோக்குகிறேன். சுமையேறிய இந்த உலகத்திற்கு மிக உயரே இருந்து நான் என்னுடைய இறுதி மனுவை அளிக்கிறேன். இனிய இறைவா, இந்த உலகம் என்னை அரக்க குணம் கொண்ட பாவம் செய்தனாக நினைவில் வைத்து கொள்ளக் கூடாது. மாறாக உனக்கே தெரிந்த வகையில் ஒரு புகழ்மிக்க மீட்பவனாகவே நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என்று மன்றாடுகிறேன்.
நான் விட்டுச் செல்லும் பரிசு என்னவென்று மனிதகுலம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் நான் இறைஞ்சுகிறேன். எதிர்காலமே என் பரிசு, மீட்பே என் பரிசு, நரகமே என் பரிசு. இத்துடன் ஆமேன் சொல்லிக்கொண்டு என் கடைசி அடியை எடுத்து வைக்கிறேன் இந்த நரகத்தில்.